மாண்புமிகு உறுப்பினர் திரு அம்மன் அர்ஜுனன், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைய தலைமுறையினிடையே தமிழ் இலக்கிய படைப்பாற்றலை வளர்க்கும் நோக்கில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றை திட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இப்பயிற்சி 7 நாட்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றை திட்டம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து சென்னை, திருச்சி, மதுரை என்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோவை, திருநெல்வேலி மற்றும் வேலூர் ஆகிய இடங்களிலும் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றை நடத்திட ஆணையிடப்பட்டுள்ளது. அரசாணைக்கிணங்க இதுவரை திருச்சிராப்பள்ளி, சென்னை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இப்பயிற்சி பற்றை நடத்தப்பட்டுள்ளது. மதுரை உலக தமிழ் சங்கத்திலே தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக நடத்தப்பட்டது. காரணம், ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் தங்க வேண்டிய இடவசதி அங்கே அந்த பகுதியில் இருப்பது காரணத்தினால் தொடர்ந்து அங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை பரிசீலித்து வரும் ஆண்டில் அது கோவையில் நடத்துவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி எங்களது எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரையும், எதிர்க்கட்சி கொறடா அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களையும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களையும் வணங்கி இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை திட்டம் 2000 ரவியும் சொல்லிருங்க. அப்புறம் சொல்லலாம் தலைவர். 2012ஆம் ஆண்டில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின் இளைய தலைமுறையினை எழுத்தாளராகவும் இளைஞர்களாகவும் பேச்சாளராகவும் உருவாக்கும் வகையில் கோவை வடக்கு தொகுதியுள்ள கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒன்றிணைந்து பயிற்சியினை கொடுத்து மாணவர்களின் படைப்பாற்றல், எழுத்தாற்றல் மற்றும் பேச்சாற்றல் உலகமெங்கும் புகழ்பெறும்படி உருவாக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பதிலையே சொல்லியிருக்கின்றேன். வரும் ஆண்டில் கோவையில் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று. காரணம், அங்கு வரக்கூடிய மாணவர்கள் சுமார் தங்குவதற்கு 200க்கு மேற்பட்டவர்களுக்கான தேவைப்படுகிற வசதிகள் இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் கலந்து பேசி, துறையினுடைய அலுவலரோடு கலந்து பேசி வரும் ஆண்டில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல தொழில்நுட்பங்களை கண்டு அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஜி.டி. நாயுடு அவர்களுக்கு மணிமண்டபம் சிலையை அமைத்து தர அரசு முன்வருமா என்று தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மரியாதைக்குரிய நினைவில் வாழும் ஜி.டி. நாயுடு அவர்களுக்கு கோவையில் சிலை அமைப்பதற்கு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இடமும் நேற்றைய முழுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கடந்த வாரம் பேசி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் சிலை அமைக்கப்படும் ஜி.டி. நாயுடு அவர்களுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் நடந்த போரில் வந்தவாசி போரும் மிக முக்கியமான போர். 1860ஆம் ஆண்டு நடந்த அந்த போரில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமாக அமைந்தது. ஆகவே இந்த போர் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலும் மிக முக்கியமான போராக அமைந்து கொண்டிருக்கின்றது. பின்னர் ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கும் இது வித்தாக அமைந்தது. ஆகவே இந்த போரை போற்றுகின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு சமுதாய நலத்துடன் ஒரு நினைவு சின்னம் அமைக்க முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சமுதாய நலக்கூடம் கட்டி கொடுக்கவங்க இங்க அமைச்சர் வேற அமைச்சர் இருக்காங்க. சரி, அமைச்சர் பதில் சொல்லுங்க. நினைவு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார்கள். வரும் ஆண்டிலே மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். சமுதாய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1949 முதல் 1952 வரை சென்னை மாகாண முதலமைச்சராகவும் 1954 முதல் 56 வரை உருச ஆளுநராகவும் பணியாற்றிய சுதந்திர போராட்ட தியாகி தனது சொத்துக்கள் எல்லாம் ராஜபாளையம் தொகுதி ஏழை பொதுமக்களுக்காக நன்கொடை வழங்கிய மாண்புமிகு PS குமாரசாமி ராஜா அவர்களின்
திருவுருவ படத்தினை சட்டமன்றத்தில் வைத்திட அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுக்க முழுக்க மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டிலும் அதை ஒட்டி பொதுப்பணித்துறையின் மூலமாகத்தான் இந்த அரங்கத்துக்குள்ளே புகைப்படம் வைப்பது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு கவனத்தில் எடுத்திருக்கின்றார்கள். வரும் ஆண்டில் பரிசீலிப்பதற்கு ஆவணம் செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதலிலே இந்திய தேசிய கொடியை உருவாக்கிய நகரம் குடியாத்தம். அதே போல கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரான இடமும் குடியாத்தம். ஆகவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் மக்கள் மனதிலே நிற்கின்ற அளவிலே குடியாத்த நகரத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கின்ற காந்தி நகரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 6 முறை இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரே நேரத்தில் நின்று வெற்றி பெற்ற PK மூக்கையா தேவர் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்கும் அவர் பிறந்த ஊரான பாப்பாப்பட்டியில் அவர் இருக்கின்ற அரசு பள்ளிக்கு அவருடைய பெயரை 100ஆண்டு விழாவில் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை கேட்டறிய விரும்புகிறேன். இல்ல, அது இவ்வளவு காலம் அவங்க அமைச்சர்லாம் இருக்கும்போது ஞாபகம் வந்திருக்கு, செய்து கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார்கள். பேரவைத் தலைவரும் சொல்லியிருக்கிற காரணத்தினால் வரும் ஆண்டிலே பரிசீலிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.